ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நீட் பாஸ் பண்ணிட்டீங்க, சீட் கிடைக்கல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்ராடில் வந்து மெடிசன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ரன் பண்ணுற கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நான் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் 80% கண்ட்ரிஸ் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்எம்சியோ எம்சிஏ பிரச்சனை எந்த ப்ராப்ளம் வராது. ஈஸியாக வந்து நீங்கள் அப்புறம் வந்து ஈஸியாக வந்து அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இது பண்ணலாம். அப்படி வந்து ஒன் ஆஃப் த மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா நமங்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோல். ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs வரும். செகண்ட் இயருக்கு 4 to 5 lakhs அந்த மாதிரி வந்து காஸ்ட்டாக இது பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் செஃப்ஸ் இருக்காங்க. சவுத் இந்தியன் ஃபுட்டே வந்து இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி ஃபுட்டே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து சூப்பராக 100+ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அஃபோர்டபுள் யூனிவர்சிட்டி, எஸ்பெஷலி ஃபார் சவுத் இந்தியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரொம்ப சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எஃப்எம்ஜி கோச்சிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணாங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை எதுவுமே, லாங்குவேஜ் பிரச்சனை, லாங்குவேஜ் பேரியர் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபுட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஏசி ரூம்ஸு, சவுத் இந்தியன் ஃபுட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணாங்க. ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணாங்க. 24/7 வந்து சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்குது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டியான கண்ட்ரி, அதாவது கிர்கிஸ்தானோட பெட்டரான கண்ட்ரி சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் தான். ஸோ உஸ்பெகிஸ்தானில் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து நீங்கள் நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம். அதாவது யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஏசியா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கிற யூனிவர்சிட்டிஸ். பட் ஏசியா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவை, ஒரு கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் தேவை, அப்ராட் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுற தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு A to Z அந்த ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட A to Z டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ விசா ப்ராசஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எப்போ சார் சில பேர் வந்து எப்போ சார் அட்மிஷன் முடியும் அப்படின்னு அந்த மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு September 15 மோஸ்ட்லி வந்து நீங்கள் மேக்ஸிமம் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மந்தில் நம்ம வந்து இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அட்மிஷன் பண்ண தான் உண்டு. அதுக்கு பிறகு போனால் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்க கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவை அப்படின்னா சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அப்ராடில் படிக்கணும்னு ஒரு தாட் இருக்குது. பட் ஆனால் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது, டேரெக்டாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாமா அந்த மாதிரி கேட்குறீங்க. ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்ளை பண்ணி அவங்கள்ட்ட வந்து விசா ப்ராசஸ் நீங்கள் போய் வந்து ஒரு டெஸ்டினேஷன் சேர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் மூலமாக போகிறது நல்லது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சல்டன்சியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ராப்பரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி கொடுக்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் டைரெக்டாக வந்து நம்ம காலேஜில் அட்மிஷன் வேணும், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.